இன்றைக்கி நம்மளோட வீடியோஸில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸில் க்ரியேட்டிவ் செக்ஷனில் நம்ம இருக்கோம். ஸோ இதில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த ஒன் ஆஃப் த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டு ரியல் நம்பர். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். ஆக்சுவலாக மேக்னிடியூட் ஆஃப் இசட் நம்ம இதை சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி நம்மளுக்கு டிஃபைன்ட் ஆகுதுன்னா z இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ஐபி அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட்ன்றது ரூட் அண்டர் ரியல் பார்ட் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் பி ஸ்கொயர் இப்படி தான் டிஃபைன்ட் ஆகுது. அப்போ பேசிக்கலி இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ரூட் அண்டரில் பாசிட்டிவ், அதுவும் இல்லாமல் ஆன்சரும் வந்து நமக்கு ரூட்டோட அவுட்புட் பாசிட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம 1 on 2ன்றது வெரிஃபை பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் z இஸ் ஈக்குவல் டு 1 + 0i எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை z இஸ் ஈக்குவல் டு 0 + i எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, வில் கெட் த சேம் அவுட்புட். ஏன்னா ரூட் அண்டர் ரியல் பார்ட் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 1. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட் அண்டர் 0 ஸ்கொயர் இமேஜினரி பார்ட்டில் 1 இருக்குது, 1 ஸ்கொயர் அகெயின் 1. அப்போ 2 டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 and z2 ஆர் ரிலேட்டட் வித் சேம் நம்பர் 1. அப்போது என்னன்னு சொல்லிடலாம், இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ 1 1, மெனி டு 1ல் இருக்குது, நாட் 1 1. அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் டு வெரிஃபை பண்ணோம். இப்போ ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன், இந்த நம்பர்ஸ் எல்லாமே அதோட ரிசல்டன்ட் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு கோடொமைனில் ரியல் நம்பர்ஸ் இருக்குது. அப்போது ரேஞ்ச் செட் நமக்கு பாசிட்டிவ், கோடொமைன் அப்படின்றது ஃபுல் ரியல் நம்பர்ஸ். அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நாட் ஆன் டு. அப்போ நமக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான், நெய்தர் 1 1 நார் ஆன் 2.